வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் உங்கள் கண்ணன் டி. இந்த வீடியோவில் சிஆர்டி டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அதாவது ஸ்க்ரீன் சைஸு சின்னதாகவே இருக்கும். நீங்கள் என்ன தான் சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் ஆகாது. அந்த மாதிரி டைமில் எப்படி நம்ம அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிவி பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான டிவி. இந்த டிவியில் மார்க்கெட்டில் கிடைக்கிற மார்க்கெட் கிட்டு நான் அசம்பிள் பண்ணிருக்கேன். அசம்பிள் பண்ணுறது எப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அது உங்களுக்கே தெரியும். இந்த மார்க்கெட் கிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் பெருசு பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னலாக 5 பின் இருக்கும். எல்ஓடி பக்கத்தாலே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் சைஸு எவ்வளோ பெருசாக வருமோ அந்த பின்னில் போட்டிருக்கேன். அப்போவும் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரீன் சைஸ் சைடில் பிளாக்காக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். 115 வோல்ட்டு வச்சுருக்கேன். அப்போவும் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே அந்த ஸ்க்ரீன் சைஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியல. பாருங்கள், டிவி ஆன் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா சைடில் பிளாக்காக இருக்குது. அதே மாதிரி அந்த சைட்லையும் இருக்கும். இது சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணி என்ன தான் நம்ம மேக்ஸிமம் சைஸ் சேஞ்சஸ் பண்ணாலும் சேஞ்சஸ் ஆகாது. இந்த மாதிரி டைமில் எப்படி அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சின்ன டிப்ஸ் தான், இது தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அப்போவும் அது சைஸ் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் வரல. இப்போ அந்த டிப்ஸை சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹச் அவுட்டுக்கும் வெர்டிக்கல் லைனுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பிஎஃப் இருக்கும். அதாவது 400 வோல்ட்டில் இருக்கும் பாருங்கள். 400 வோல்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைனுக்கு. இது பார்த்தீங்கன்னா 474Jன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதோட வேல்யூவை குறைச்சிங்கன்னா சைஸ் பெருசாகும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெர்டிக்கல் லைனுக்காக கொடுத்துருக்குற பிஎஃபோட வேல்யூவை குறைச்சிங்கன்னா சைஸ் பெருசாகும். இது பார்த்தீங்கன்னா 474 இருந்தது, பழசில் பார்த்தீங்கன்னா 304 தான் இருக்குது. இதை மாற்றிக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைனுக்குன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 1600 வோல்ட்டில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 912J கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் சைஸு பெருசாகும். அதோட வேல்யூ குறைச்சிங்கன்னா, அதாவது இப்போ 474ங்கிறத 304 அந்த மாதிரி குறைச்சிங்கன்னா சைஸ் பெருசாகும். ஹெச் அவுட்டுக்குன்னு கொடுத்துருக்குற பிஎஃப் பார்த்தீங்கன்னா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சைஸ் பெருசாகும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எடுத்ததும் நம்ம மாற்றினதும் கம்ப்ளீட்டாக பெருசாக வந்துடும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றா மாற்றி பார்க்கலாம். நான் இப்போ மாற்றி பார்த்ததில் இதுக்கு பதிலாக வெர்டிக்கல் லைனுக்கு பதிலாக 304J நான் போட்டுக்கிட்டேன். அதே போல் ஹரிசாண்டல் லைனுக்கு பார்த்தீங்கன்னா 912 இருந்தது, அதுக்கு பதிலாக 682J அதில் 2 வச்சுருக்கேன். 682ல் 2 வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சப்போ தான் அந்த ஸ்க்ரீன் சைஸு கரெக்டாக வந்தது. அது மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, அந்த பிஎஃப் இருந்ததுன்னா, ஒவ்வொரு வேல்யூ நான் சொன்ன கண்டிஷன் படி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸை கரெக்டாக கொண்டு வந்துடலாம். இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஸ்க்ரீன் சைஸ் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பழைய சிஆர்டி டிவிங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டு கிட்டில் பார்த்தீங்கன்னா சைஸு சரியாக மேட்ச் ஆகாத கூட இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணி தான் நம்ம சரி பண்ண முடியும். இதுபோல் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.